ஹலோ மக்களே, ஜூன் 2ஆம் தேதியோட சலங்கேலி ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அவள் வருவாள சீரியல் 5:30 போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பூர்ணிக்கு என்கேஜ்மெண்ட் தான். அதுக்கான எல்லாமே பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. சிவா பூமி கிட்ட உண்மையை சொன்னாங்களா இல்லையா, அதுக்கு அடுத்து அந்த ட்ரக்ஸை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. போதைப் பொருளை அபூர்வா எடுத்துட்டு வராங்க ககன் வீட்டுக்கு. அதை எங்க வச்சிருக்காங்க, போலீஸ்ல ககன் மாட்டினாரா இல்லையா, இதை பத்தி ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிவா உண்மையை சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம, அதாவது அழுதுட்டு அங்கே இங்கே நடந்துட்டு இருக்காரு ரூம்குள்ள. அவர் கிளம்பிதான் இருக்கிறாரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு அவர் கிளம்பிதான் இருக்காரு. எல்லாரும் ஏன் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க, நான் பிந்துவை தானே காதலிக்கிறேன், நான் ஒன்னும் பூர்ணியை காதலிக்கலையே, ஐயோ இப்ப இந்த உண்மையை கடைசி நேரத்துல இப்ப சொல்றது தப்பாகுமா அப்படின்னு சொல்லி அவர் அவர் மனசுல 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இங்க எங்கேயும் நடந்துட்டு இருக்காரு, யார்கிட்ட உண்மையை சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படியே பார்த்தா பிந்துவும் இங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. இப்போ உண்மையாவே பூர்ணிக்கும் சிவாக்கும் அங்கே என்கேஜ்மெண்ட் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கே. இப்போ ஒருவேளை என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்குமா இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க ஒருவேளை சிவா உண்மையாக சொல்லியிருப்பானா, என்னையே தான் காதலிக்கிறேங்கிறத, இல்லை பூர்ணி கூட சந்தோஷமா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே பிந்து பார்த்தா அவங்க வீட்டில் உட்காந்து மண்டையை போட்டு குழப்பி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே சரச்சந்திரா வீட்டில் ஒரு வழியா ககன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. சரச்சந்திரா அபூர்வா எல்லாருமே இங்கே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்தா இங்க அவங்க வர விஷயத்த இவங்க பூர்ணி இங்க நல்லா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம மணப்பெண் மாதிரி ரொம்பவே அழகா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சாரதா அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அழகா ரெடி ஆயிட்டு உடனே நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க பொண்ணு இன்னைக்கு கல்யாண குளத்துல ரொம்பவே அழகா இருக்காங்க மணப்பெண்ணா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்கள புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம பூமி என்ட்ராகிறாங்க. எல்லாம் சரிதான், ஆமா இந்த வீட்டுல சின்ன பொண்ணா இருந்தவ இப்ப இவளுக்கே கல்யாணம் ஆக போதா, விளையாட்டு பிள்ளையா இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இவங்களும் அதுக்கு அடுத்து பூமியும் பூரணியை பாராட்டிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஐயோ அத்தை ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், என் அப்பா வீட்டுல வரேன்னு சொன்னது நான் இன்னும் மாமா கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இது என்ன பூமி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி கேட்கிறாங்க. உடனே அவங்களுக்கு விலைக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி நிச்சய தாம்பூலம் மாத்துறதுக்கு தாம்பூலம் மாத்துறதுக்கு இப்போ உனக்காக பூரணிக்காக யாரெல்லாம் மாத்த போறாங்க, சாரதா, ககன், நான் மாத்துவேன், ககன் மாமாவும் நானும் மாத்துவோம். ஆனா சிவாக்கு யாரு இருக்கா தாம்பூலத்தட்டு வாங்குறதுக்கு, யாருமே இல்லைல்ல. அதுக்காக என்னைய வளர்த்ததோ சிவா வளர்த்ததோ ஒரே அப்பா அம்மா தான், அவங்க இறந்துட்டாங்க. அதனால இப்போ சிவா அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி அவன் தனியா ஃபீல் பண்ணக்கூடாது, அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க கூடாது, அவன் இன்னும் அனாதையா, அதனால நான் என் அப்பா கிட்ட பேசி இப்ப வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூர்ணி ஷாக் ஆறாங்க. எது உங்க அப்பா ஒத்துக்கிட்டாங்களா, உங்க அப்பா தாம்பூலம் தாட்டு மாத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பூமி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி கேக்குறாங்க. உடனே சாரதா பூமியை புகழ்ந்து சொல்றாங்க, இங்க பாரு உன் அண்ணி நினைச்சா நடக்காதது எதுவுமே இல்லை, உன் அண்ணி நினைச்சா அதை நடத்தியே தீருவா அப்படின்னு சொல்லி சாரதா பூமியை புகழ்ந்து தள்ளுறாங்க. உடனே பூர்ணிக்கு அவங்க வளர்க்கலாங்க, இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அபூர்வாக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங் இருக்கு, நேற்று சிவாவை போட்டு அந்த அடி அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு பிராய்ச்சித்தமா தான் இப்ப வரேன்னு சொன்னா. நானே என் அப்பாவை முதல்ல கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கடைசியா அபூர்வா கூப்பிட்டனாலதான் அவங்க வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் இதை போய் முதல்ல மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ககன் கிட்ட சொல்றதுக்காக ஓடி வராங்க. இங்க பார்த்தா ககன் அப்படியே அவரும் ஹீரோ மாதிரி நல்ல கோட் சூட்லாம் போட்டு கோட் சூட்லாம் எடுத்து வச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு க்ரீம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஹீரோ மாதிரி இங்க அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. உடனே பூமி மாமா மாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க. அவர் ரொம்பவே ஹைட்டா இருக்கிறாரு. உடனே பூமி, என்ன மாமா இப்படியே ஈஃபில் டவல் மாதிரி வளர்றது, நான் எப்படி உங்ககிட்ட பேசுறது, நீங்க என் சைஸ்க்கு குனிங்க, அப்பதான் நான் என்னால உங்ககிட்ட பேசவே முடியுமோன்னு ககன் இப்போ ஒரே காதல் மூட்ல பூமியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட காதலை எப்படியாவது வெளிப்படுத்தணுங்கிற இதுல இருக்கிறாங்க. அதனால கோபமும் படலை, ஒண்ணுமே படலை. இதே அவங்க மேல பழைய மாதிரி கோவப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா கோவப்பட்டு கத்துவாங்க. இப்போ அவர் போக்கி ககனா மாறினால அவர் குனிஞ்சு கீழே குனிஞ்சு பூமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பூமியும் ககனும் 2 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, எங்க வீட்டுல இருந்து அப்பா அம்மா எல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் சிவாக்காக என் அப்பா அம்மா அதாவது அபூர்வா சித்தியும் அப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க தாம்பூலத்தட்டு வாங்குறதுக்கு. அவங்க வரும்போது நீங்க அவங்க கிட்ட எந்த கோவமும் போடாதீங்க, எந்த சண்டையும் போடாதீங்க, அவங்கள நல்லபடியா ரிசீவ் பண்ணணும் மாமா, ஒத்துக்கிட்டாங்க ஒரு வழியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே பேசிட்டே அவர் ஆல்ரெடி குனிஞ்சு தானே இருப்பாரு. உடனே நம்ம பூமி ரொமான்ஸ் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி அப்படி பேசிட்டு இருப்பாங்க. உடனே ககன் அதுக்கு பதில் சொல்லி இது மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுல வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அதை வெளிப்படுத்துறதுக்காக ககனுக்கு முத்தம் கொடுப்பாங்க. அவருக்கு முதல்ல குனிஞ்சுதானே இருப்பாரு, அப்ப முத்தம் கொடுக்கறதுக்கு போவாங்க. அவர்
நிமிந்தோன்னா அவங்களோட வெள்ளை சட்டையில போயிட்டு முத்தத்தை கொடுத்துருவாங்க நம்ம பூமி. உடனே அதுக்கு எடுத்து என்னடா இப்படி ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நீங்க முதல்ல ஷர்ட்டை மாத்துங்க, யாராவது பார்த்தா என்னத்துக்கு ஆறுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்துட்டு அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க, வீட்டுக்கு வேற அப்பா வேற வரேன்னு சொல்லியிருக்காங்க, சித்தி வேற அபூர்வா சித்தி வேற வராங்க, இங்க வேற கீழே வேற நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடக்குது, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த வெள்ளை சட்டையை போய் இப்படி பாலாக்கிட்டேனே, நான் இதுக்கு முத்தம் கொடுக்கும் போது நீங்க எதுக்கு நிமிர்ந்தீங்க, நீங்க குனிஞ்சு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பூமி வந்து ககனை பேசவே விடாம லொடலொடன்னு இது அது ஐயோ சட்டை பாலாயிருச்சே, இப்போ யாராவது பார்த்தா என்ன ஆகுறது, சட்டையை வேற நீங்க மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ககன் கிட்ட. ஆனா ககனும் அவர் தான் வந்து இப்போ ஒரே காதல் மூட்ல இருக்காரு. யார் பார்த்தா என்ன, என் மனைவி எனக்கு கொடுத்துருக்கா, இதுல என்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் சட்டையெல்லாம் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ மாமா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க இந்த சட்டையை தயவு செஞ்சு மாத்துங்க, இது ஐயோ பாலாயிருச்சு இந்த சட்டை, நல்ல சட்டையை போய் இப்படி பாலாக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப நானே அதை பெருசா நினைக்கல, நீ எதுக்கு இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவரை உடனே அதுக்கு அடுத்து கண்ணாடியை பக்கம் திரும்பிக்கிறாரு, நீ அந்த சைடு திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லி டக்கிங் பண்ணிக்கிறாரு. சட்டையை அவர் கலட்டுற மாதிரி இல்லை, இவங்க கலட்ட ட்ரை பண்றாங்க, மாத்துங்க வேற சட்டையை போடுங்க அப்படின்னு பூமி சொல்றாங்க. ஆனா நம்ம ககனம் நோவே நான் இதை மாத்தவே மாட்டேன், நான் இதுதான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அதே போட்டுக்கிறாரு. போட்டுட்டு உடனே இவங்க சரி நீங்க இவ்வளவு பண்றீங்கல்ல, இந்த கோட்டையாவது மேல போட்டுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரை இந்த கோட்டையாவது நீங்க கழட்டாம இருங்க, சட்டையை தெரியாம போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த முத்தம் கொடுக்குற அந்த மார்க் லிப்ஸ்டிக் மார்க் வந்து தெரியாம இருக்கணும்னா இந்த கோட்டு சூட்டை மொத்தம் நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் போட்டுக்கிறாரு. அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு குட்டி ரொமான்ஸு. உடனே இங்க பாருங்க மாமா, இங்க எங்க அப்பா அம்மா வராங்க, நான் இப்பவும் சொல்றேன், ஒழுங்கா நீங்க அவங்க நல்லபடியா வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வராங்க. இப்போ அப்படியே பார்த்தா நம்ம சரச்சந்திரா வீட்டில் சரச்சந்திர இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தா அவர் மனசுல 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அபூர்வா இதுக்கு இது ஒத்துக்கிட்டா, இதுக்கு தேவையில்லாம நம்ம இதுக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் போகணும், அதுவும் அந்த ககனினோட பரம எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா மேடமும் அப்படி வராங்க. அவங்க பேக் எப்பவும் பேக்லாம் இங்கேயும் அவங்க கொண்டே போக மாட்டாங்கல்ல, அதிசயமா பேக் எடுத்துட்டு வராங்க. அந்த பேக்ல தானே அந்த போதை பொருள் இருக்கு, இது எப்படியாவது ககன் வீட்டில் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து வந்து சரச்சந்திரா கிட்ட அபூர்வா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சாரி மாமா லேட் ஆயிடுச்சா, சாரி மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தா மருதாணியில வந்து அவங்களும் நல்ல புது பெண் மாதிரி அழகா ரெடியாகி வராங்க. உடனே என்ன அபூர்வா நீ எதுக்கு இப்போ எனக்கு சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கே சுத்தமாக விருப்பமே இல்லை, ஏதோ நீ கூப்பிட்டங்கிறதுக்காக நீ சொன்னங்கிறதுக்காக தான் போகிறேன், எனக்கு அங்கே போகவும் பிடிக்கல, அந்த ககன் மூஞ்சி பார்க்கவும் பிடிக்கல, அங்கே இருக்க யார் மூஞ்சியும் பார்க்கவும் பிடிக்கல, அவங்க ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நம்மலாம் போகணும், நம்ம போய் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி திரும்பி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அபூர்வமும் சரி விடுங்க மாமா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் தானே, நேற்று நம்ம இந்த சிவாவை அடிச்சிட்டோம்ல அதுக்கு பிராய்ச்சித்தம் அது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு அந்த பேக் வர இந்த பேக் இருக்குல்ல, உடனே இந்த பேகு அந்த பேக்ல தானே அந்த போதைப் பொருள் எல்லாம் இருக்கு, இப்போ வந்து மருதாணியில லூஸ் மாதிரி வந்து உளறிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா மருதாணியிலையும் வந்து கிளம்பிட்டு என்னம்மா போலாமா அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. அப்போ மாடியில இருந்து பார்த்தா செரியும் நட்சத்திராவும் வராங்க. உடனே வாங்க மாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றாரு. டேய் நீ எங்கடா வர அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கேட்காரு. நீங்க எங்க போறீங்க, அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றாரு. இங்க பாரு உன்னை யாரா முதல்ல கூப்பிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம செரி வந்து அப்படியே நட்சத்திரா மேல பழிய தூக்கி போட்டுறாரு. நீ தானே நட்சத்திரா, இங்க பாரு பூமி என்னோட அக்கா போகணும்னு சொன்னேன், இப்ப பாரு இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், மாமா இதுக்குதான் ஒத்துக்கவே மாட்டான்னு சொன்னேன், மாமா நம்ம வரத அவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை, இப்ப பாரு மாமா என்ன திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நட்சத்திரா வந்து முதல்ல நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லி வளர வராங்க. உடனே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு பார்வை தான் பாக்குறாரு. உடனே அதுக்கடுத்து அப்படியே பிளேட்டை தூக்கி மாத்திடுறாங்க. நான் தான்ப்பா சொன்னேன், என்னதான் இருந்தாலும் பூமி அக்கா என்னோட அக்கா தானே, உங்களுக்கு சோபா சந்திரா பெரியமான எவ்வளவு உயிர்னு எனக்கு தெரியும், அந்த சோபா சந்திரா பெரியமாவோட பொண்ணு அவங்க அக்கா, சின்ன வயசுல இருந்து அவங்கள தூக்கி வளர்த்தது அந்த சிவாவோட அப்பா அம்மா. இங்க பாருங்கப்பா பூமிக்கு அவன் அந்த சிவா தம்பினா எனக்கும் அவன் தம்பி தானப்பா, நம்ம தம்பி ஃபங்க்ஷனுக்கு நம்மளே போகலன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு நடிப்புல எங்க வீட்டு நடிப்புல அந்த ஒரு நடிப்பை நட்சத்திரா போடுறாங்க. உடனே சரச்சந்திரா இதெல்லாம் பார்த்து பெரிய ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாரு நட்சத்திரா, நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் உனக்கு கொஞ்சம் தான் மாற சொன்னேன், அதுக்கு நீ இந்த லெவலுக்கு மொத்தமா நீ மாறுவேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல, இவ்வளவு மாற்றமா உனக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள பார்த்தா மருதாணியில குசு குசுன்னு போய் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இவ இந்த செரி அவளை எதுக்குமா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், இந்த செரியெல்லாம் பார்த்து எதுக்கு நம்ம நட்சத்திர பயந்துகிட்டு இருக்கா, அப்படி என்ன இவன் பயன்படுத்துற அளவுக்கு இவன்
இவகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அப்புறம் என் பேபி எப்படி கெத்தா எல்லாரையும் பழி வாங்கிட்டு என்ன மாதிரி இருந்தா அவளையே இவன் ஆட்டி வச்சிட்டு இருக்கான், இவன் சொல்றதுக்கெல்லாம் இவன் தலையாட்டிட்டு இருக்கான் நட்சத்திரா, இதெல்லாம் சரியே இல்ல, எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் நான் முதலே அவங்க ஹனிமூன் அனுப்பாத நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மருதானியில அந்த பழைய கதை எழுதிட்டு இருக்கு, வாய் மூடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து எல்லாரும் கிளம்புறாங்க. சரி வாங்க போலாம், கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வாசலுக்கு போறாங்க, ஹால்ல இருந்து கிளம்புறாங்க. அப்ப பார்த்தா என்ன மருதானியில வாய் மூடிட்டு சும்மா இல்லாம, என்னம்மா அந்த பாக்ஸ் எடுத்துட்டியாமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஷாக் ஆகுறாரு. சரச்சந்திரா பாக்ஸா என்ன பாக்ஸ் அதுதான்மா அந்த பாக்ஸ். உடனே அபூர்வாக்கு புரிஞ்சுட்டு இவங்க அந்த போதை பொருள் பாக்ஸ் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேற சமாளிக்கணுமே எல்லாரும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவும் அது இதுன்னு என்ன சித்தி வாங்க பேசாம வாங்க அப்படி. அதுதான்மா அந்த பாக்ஸை நீ பத்திரமா எடுத்துக்கிட்டே இல்லையா, அந்த ககன் வீட்டுக்கு போகணும்னா நீ அந்த பாக்ஸை எடுக்கணும்னு சொன்னீங்க, நீ அந்த ககன் வீட்டுக்கு போறதா அந்த பாக்ஸுக்கு தானே, பாக்ஸை வைக்க தானே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா உண்மையும் அப்படி அது போதை பொருளுங்கிறத அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாம பாக்ஸ்ன்னு உளறி வச்சிடுறாங்க. இப்போ சரச்சந்திராவுக்கு டவுட் வருது, செரிக்கு டவுட் வருது, என்னதை சித்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாக்ஸ் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அபூர்வா வழக்கம் போல அவங்கதான் வில்லியாச்சே, எப்படினாலும் இது ஏதாவது சமாளிப்பாங்கல்ல சொல்லி, அது ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு அந்த பூர்ணிக்கு நிச்சயதார்த்தம்ல, வெறுமனே எப்படி அவங்க வீட்டுக்கு போகிறது, அதுதான் சும்மா ஜுவல்லரி பாக்ஸ் ஏதாவது சின்ன ஜுவல்லரி அவளுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னேன். அதுதான் சித்தி அந்த ஜுவல்லரி பாக்ஸை தான் பாக்ஸ்னு வளர்றாங்க, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வெறுமனையாக போக முடியுமாம்மா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே பார்த்தா செரிக்கு அடுத்த பெரிய டவுட் வருது, இவங்க நம்ம குடும்பத்துக்கே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இதுல அதுவும் நம்ம அண்ணா குடும்பத்துக்கு பூரணிக்கே இவங்க நகை எடுக்கிறாங்களா, இல்லையே தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செரியும் யோசிக்கிறாரு. ஒருவேளை செரி கண்டுபிடிப்பாரா இல்லைன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இங்க உடனே அதுக்கு அடுத்து இவங்க சரி வாங்க போகலாம், வாயை மூடிச்சுத்தி அதான் நான் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு ஹேண்ட்பேக் கையிலே வச்சிருக்காங்க. அந்த ஹேண்ட்பேக்குள்ளதான் அந்த போதை பொருள் எல்லாரும் வச்சிருக்காங்க. இங்க வாசலுக்கே வந்துட்டாங்க. இவரை சரச்சந்திரா கார் எடுக்கிறாரு, இவங்க அபூர்வா ஏறுறாங்க. அந்த கார்ல நட்சத்திரம் ஏற போறாங்க. உடனே நம்ம சரி என்ன நட்சத்திரா எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. கார்லாம் இல்ல, நீ உனக்கு என் கூட பைக்ல வர்றது தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்றாரு. ஆமா இல்ல மறந்துட்டேன், நம்ம பைக்லயே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேபி அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு. இங்க பாரு சித்தி மருதானியால பாட்டி, என் புருஷன் முதல்ல அவன் சொல்ற வேலையில வச்சுக்காத, ஒழுங்கு அவனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மருதானியிலேயே பிடிச்சி நட்சத்திர திட்டுறாங்க. இது நடிப்பா இல்ல உண்மையாவே அவங்க மாறிட்டாங்களா இல்ல சரி ஏதாவது சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா இப்ப இவங்க சரி சொல்றதான் கேட்குறாங்க. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இவங்க கார்ல எல்லாம் மொத்தமா கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி இவங்க பைக்ல பார்த்தா நம்ம நட்சத்திரமும் சரியும் பைக்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா தடபுலெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. நம்ம பூமி இங்க சிவாவை மீட் பண்றாங்க தனியா. சரி அத்தை நான் முதல்ல அந்த சிவா கிளம்பிட்டானா இல்லையா என்ன பண்றான்னு பாக்குறேன் அவன் ரூம்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா அவர் ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாரு. நம்ம பூமி உள்ள வராங்க. வந்த பின்ன பார்த்தா என்னாச்சு சிவா, என்ன கிளம்பிட்டியா, நீ அதிர்ஷ்டசாலி தான், காதலிச்ச பெண்ணையே நீ கல்யாணம் பண்ண போற, அதுவும் குடும்பத்தோட இருக்கிற எல்லா சப்போர்ட்டையும். இங்க பாரு இந்த உலகத்திலே ககன் மாமா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உன் மேல அன்பு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் சிவா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டான மாமியாரு அது கிடைக்கிறதுக்குலாம் நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும், உன்னை தாங்குற பூரணி இருக்கா, அவ உனக்காக என்ன வேணா பண்ணுவா, அவ சிடு கோவப்படுவாளே தவிர ஆனா மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள நம்ம பூமி சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீ உனக்கு கிடைச்சதுக்கு நான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடா சிவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அக்கா நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்லணுக்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்றாரு. என்ன உண்மைடா, என்ன உண்மை, இதுக்குடா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. உடனே அவர் திரும்பி உண்மையை சொல்ல வராரு. அந்த நேரத்துல பார்த்தா எனக்கு தெரியும்டா சிவா என்ன உண்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அக்கா உனக்கு தெரியுமா, என்ன உண்மைன்னு உனக்கு தெரியுமா அக்கா? தெரியுமே, இந்த நேரத்துல அப்பா அம்மாவும் உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், உன்னோட நிச்சயதார்த்தம் அவங்க கண்ணால பாத்துருந்தா அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தா நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பல்ல. இப்ப அம்மா அப்பா இல்ல, நீ ஒன்னும் அனாதை கிடையாது, ஓகேவா, நான் போய் என் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன், என்னோட அப்பாவும் சித்தியும் இங்க வராங்க, அவங்களும் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தான், அப்பா அம்மா ஸ்தானத்துல அவங்க இருந்து உனக்கு எல்லா சடங்கும் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் உனக்காக இந்த அக்கா நான் இருக்கேன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க சிவா கிட்ட. அவர் கடைசி அதுக்கடுத்து அக்கா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணுக்கா, நான் என்னோட காதலை பத்தின ஒரு உண்மையை சொல்லணுக்கான்னு சொல்லிட்டு அழுது மூஞ்சு திருப்பிட்டு என்னோட காதலை பத்தின ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்ல வராரு.
இந்த நேரத்துல பார்த்தா சரச்சந்திராக்காரு வீட்டு வாசல்ல வந்துடுது. சாரதா வந்து அம்மா பூமி உங்க வீட்டுல இருந்து வந்துட்டாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே டே சிவா அங்கே பாரு உன் காதல் விஷயத்த எப்பனாலும் நான் கேட்டுக்கிறேன், விடியனாலும் நம்ம பேசலாம் இதை பத்தி. ஆனா இப்போ வந்து அங்க அப்பா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, நான் போய் அவங்கள வரவேற்கணும். அதுவும் இல்லாம வீட்டுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டாங்க, எல்லாரும் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம பொறுமையா இது இன்னொரு நாள் பேசலாம், நீ எதுக்கும் கவலைப்படாது. என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னோட எல்லா கதையும் நான் கேட்பேன், என்னோட எல்லா காதல் கதையும் நீ கிட்ட சொல்லு, இப்போதைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா பூமி வந்து வெளியே ஓடிடுறாங்க. உடனே இங்க ககனும் கிளம்பி கீழே வந்துடுறாரு. இங்க வந்துட்டு சரச்சந்திர குடும்பம் வந்துடுறாங்க. வந்தோடனே முதல்ல மாமா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட போய் பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு தான் வராங்க, கண்டிப்பா நம்ம அவங்கள வாங்கன்னு கேட்டு ரிசீவ் பண்ணணும், அதுதான் மரியாதையா இருக்கும், நீங்க கோவப்பட்டு வராமலாம் இருக்காதீங்க, ஒழுங்கா வாங்க வாசலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க சாரதா முதல்ல போய் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா சரியா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. பின்னாடியே பூமியும் வந்து வாங்கப்பா வாங்க சித்தி வா நட்சத்திரா அப்படின்னு சொல்லி இவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து சண்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உன் புருஷன் வரமாட்டானாமா, உங்க புருஷன் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டு வாயை மூடுறதுக்குள்ள நம்ம ககன் வந்துடுறாரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா, வாங்க வீட்டுக்கு வாங்க வாங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லி இவரு கூப்பிட்டுறாரு. இவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா இருக்கட்டும் நாங்கள் இப்பதான் வந்தோம், இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கோம், காஃபி எல்லாம் வேண்டாம், நிச்சயதார்த்தம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று ஐயர் கீழே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அவர்லாம் இன்னும் நேரம் ஆகுங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒன்று இங்க பாருங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வெறுமனா போனா நல்லாவா இருக்கும், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறக்கு இன்னும் நேரம் இருக்கு, 2 minutesல நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து 2 நிமிஷத்துல போய் தடன்னு ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. உடனே நம்ம அபூர்வம் காஃபி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க நம்ம சரி பார்த்தா பூர்ணிய பட்டப்பேர் சொல்லி எங்க அவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. உடனே இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆறாங்க. அது ஒன்றும் இல்லை, பூரணிக்கு நான் வச்ச பெட் நேம், என்னடா இந்த வீட்டில் வந்தோன்னே உன்னோட அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில வந்து இவங்க கிட்ட செரிக்கிட்ட வம்பழுத்துட்டு இருக்கு. உடனே அபூர்வா நீ வாய் மூடு சித்தி, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், அவங்களுக்குள்ள என்னமோ இருக்கும், உனக்கு என்ன சித்தி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா, அபூர்வம் வந்து அவங்க ஹேண்ட்பேக்ல வந்து அந்த கஞ்சா இருக்கு, அதை எப்படியாவது இவங்க ககன் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக இவங்க பெரும்பாடு பட்டாங்க. இப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்ல, அப்பதானே போலீஸ் வந்து தேடும் போது அதை எடுப்பாங்க, அது வைக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ எப்படிங்கிறது எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. சரி பார்த்தா இங்க பூர்ணியை மீட் பண்றதுக்கு பூர்ணியை தேடி பூர்ணி ரூம்குள்ள போயிடுறாரு. உடனே நம்ம பூமி இருந்துட்டு இங்க பாருங்க, இன்னும் நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நிறையவே நேரம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள வீடை சுத்தி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு லட்டு மாதிரி பெரிய சான்ஸ், ஏன்னா இப்போ வீடை சுற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க எங்கேயாவது இந்த கஞ்சாவை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆமாம் இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல, நம்மளும் இங்கே வீடை வந்து இன்னும் பார்க்கல, நம்மளும் இப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்க. கையில் அந்த ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு வராங்க. உடனே சரச்சந்திரா கேட்காரு, நம்ம என்ன இப்போ சுற்றி தானே பார்க்க போகிறோம், இப்போ இதுக்கு உனக்கு ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது மருதானியில் இப்பவும் வாய் மூடிட்டு இருக்காங்க, அதில் தானே அந்த பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஐயோ மாமா ஜுவல்லரி பாக்ஸ் தான் சொல்றா, வேற எதுவும் இல்ல மாமா, இல்ல இருக்கட்டும் மாமா, நான் சும்மா பேக்கை வச்சுக்கிறேன், அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க பேகை எடுத்துட்டு இப்ப வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்க போறாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அபூர்வா எங்க வந்து அந்த கஞ்சா பொருளை வைக்க போறாங்க, போலீஸ் எப்போ வர போறாங்க, இந்த நிச்சயதார்த்தம் வந்து நல்லபடியா நடக்க போதா இல்ல பாதியிலே நின்று ககனை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவால சீரியல் போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, உங்க தாட்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.